நாட்டில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளின் போது அரசு நிறுவனங்களுக்கு எதிராக பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பதை சில உயரதிகாரிகள் தடுக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இதுவரை எந்தவித எழுத்துமூல முறைப்பாடும் கிடைக்கவில்லை என பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ். அலோக பண்டார தெரிவித்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். ஊடகங்களில் வெளியாகும் தகவல்கள் மட்டும் விசாரணைக்கு போதுமானதல்ல என்றும், குற்றச்சாட்டுகள் இருப்பின் அவை சம்பந்தப்பட்ட திணைக்களத் தலைவர்கள் அல்லது அமைச்சுக்கு எழுத்து மூலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அவ்வாறு அதிகாரப்பூர்வ முறைப்பாடு கிடைத்தால் மட்டுமே சம்பவங்களை அடையாளம் கண்டு உரிய விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம், மாவட்ட செயலாளர்கள், சில உள்ளூராட்சி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் உள்ளிட்டோர் அரசு நிறுவனங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை தடுக்க அழுத்தம் செலுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது. கொழும்பு, மாத்தறை, கம்பஹா, மன்னார் மற்றும் இரத்தினபுரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் உள்ள அரசு அலுவலகங்கள், பிரதேச செயலாளர் அலுவலகங்கள், உள்ளூராட்சி நிறுவனங்கள், பாடசாலைகள், வங்கிகள் மற்றும் சில வைத்தியசாலைகளில் டெங்கு நுளம்பு பெருகும் இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். தனியார் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகள் போலவே அரசு நிறுவனங்களுக்கும் சமமான முறையில் சட்டம் அமுல்படுத்தப்படுகிறதா என்ற கேள்வியையும் அவர்கள் எழுப்பியுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினதும் சுகாதார அமைச்சின் செயலாளரினதும் கருத்துக்களை பெற முயற்சிக்கப்பட்ட போதிலும் பதில் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.